சுரேஷ் நாயுடு பேசுகிறேன். நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா, இறைச்சி வியாபாரிகள் நிறைய பேர் ஏமாற்றி விற்கிறீங்க. இப்போ கெட்டுப்போன பொருட்கள்லாம் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு தரீங்க. தயவுசெய்து கெட்டுப்போன பொருட்கள்லாம் தராதீங்க. ஏன்னா சென்னையில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு சாப்பிட தெரியுமே தவிர, அது அந்த பொருளோட தரம், அந்த பொருள் என்ன வகையான ரகம் அதெல்லாம் பார்த்து வாங்க தெரியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், சூர மீனையே வந்து வஞ்சர மீன் அப்படின்னு சொல்லி வியாபாரிகள் விற்கிறீங்க. இது தவறான விஷயம். அதுக்கப்புறம் கெட்டு போனது முக்கியமாக விற்கிறீங்க. கெட்டுப்போன பொருளை வாங்க தெரியாத ஆட்கள் எல்லாருக்கிட்டையும் கொடுத்து ஏமாத்துறீங்க. ஆட்டுக்கறியில் மாட்டுக்கறி கலந்து விற்கிறீங்க. வெள்ளாட்டுக்கறி கூட செம்மறி ஆட்டு கலந்து விற்கிறீங்க. இது போல் வேலைலாம் நடக்குது. இல்லை பழைய கறிகள் அப்படி தரீங்க. இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். நல்ல பொருளாக கொடுங்க. நீங்கள் நல்ல பொருளாக கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் உங்களை தேடி 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 வந்து வாங்குவாங்க. ஏன்னா நீங்கள் நல்லதே தருவீங்க அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஆனால் நீங்கள் ஏமாற்றிடுறீங்க. இது போல் ஏமாத்துகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. தயவுசெய்து நல்ல பொருளாக கொடுங்க. காசு முக்கியம் இல்லை, மனுஷனோட உயிர் தான் முக்கியம். சாப்பிட்ற பொருளில் ஏமாற்றாதீங்க. தயவுசெய்து ஏமாற்றாதீங்க. காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போவோம், அப்படி தான். உங்களுக்கு கட்டுப்படி ஆகலையா, நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. அம்மா இது நேற்று பொருள், இது முந்தைய நேற்று பொருள் அப்படின்னு சொல்லி விழுங்க. மீறி வாங்கிட்டு போகிறது கஸ்டமரோட இஷ்டம். அப்படின்ற மாதிரி கூட பண்ணுங்கள். தயவுசெய்து ஏன் இது போல் சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணுறீங்க? தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காசுக்கு காசும் போகுது, சமையல் செய்கிறவங்களோட உழைப்பும் போகுது. சில பேர் வீட்டில் பண்ணி கீழேயும் கொட்டிடுறாங்க. தயவுசெய்து நல்ல பொருளாக கொடுங்க ஐயா. தயவுசெய்து நல்ல பொருளாக கொடுங்க.